பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை பேதுரு எழுதின 1 நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நானும் அவ்விதமாகவே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கியிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இன்றைக்கு அதிகமான நம்முடைய எல்லாருக்கும் ஒரு எண்ணம், கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால், கர்த்தர் என்னை உயர்த்துவேன் என்று சொன்னால் உடனடியாய் அவர் என்னை உயர்த்தி விட வேண்டும், அந்த காரியம் உடனடியாய் நடந்துவிட வேண்டும் என்று சொல்லி அநேக முறை நாம் யோசிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருக்க வேண்டுமா? வேதாகமத்தின் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதோ தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவரான தாவீதை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். இந்த தாவீது சவுலுக்கு பதிலாய் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேலே அவர் அரசனாக அவர் நியமிக்கப்பட்டவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, தாவீது சுமார் தன்னுடைய 15 முதல் 17வது வயதிலே சாமுவேலால் அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இந்த 17வது வயதிலே அவர் அரியணைக்காய் அல்லாவிட்டால் அரசனாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே அவர் தான் ராஜா என்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்துவிடவில்லை. தான் ராஜா என்கிற எண்ணம் இந்த தாவீதுக்குள்ளாய் வரவே இல்லை. மாறாய் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவனால் தள்ளப்பட்ட அல்லாவிட்டால் தேவனால் ராஜ்யபாரத்திலிருந்து கீழே விழத்தள்ளின அதே சவுலோடு கூட தான் வாழ்ந்தார். அதன் பிறகு சவுலுக்கு பயந்து ஆங்காங்கே ஒளிந்திருந்தார். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சவுலை தாவீதனுடைய கையிலே ஒப்பு கொடுத்த பிற்பாடும் தாவீது சவுலை கொல்லவில்லை. காரணம் என்ன? அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், எனவே அவருடைய காலத்திலே அவர் மரிக்கட்டும் என்று அவர் காத்திருந்தார். பாருங்கள், சுமார் 15 to 22 ஆண்டு இடைவெளியிலே சோதரம் அவர் காத்திருக்கிற நாட்களாயிருந்தது. தன்னுடைய 30வது வயதிலே யூதாவின் மேலே அரியணை ஏறுகிறார். தன்னுடைய 37.5 வயதிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலே அவர் அரியணை ஏறுகிறார். பாருங்கள், இந்த காத்திருப்பு எவ்வளவு மகிமையானது. கர்த்தர் தன்னை உயர்த்தும்படிக்காய் அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கியிருந்தார் இந்த தாவீது. எனவேதான் தேவன் அவரை என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். இந்த காத்திருப்பினாலே இஸ்ரவேல் அடைந்த பெரிய மகிமை என்ன தெரியுமா? தாவீதின் காலங்களில்தான் இஸ்ரவேலுடைய ராஜ்யம் முழுமை பெற்றது. இஸ்ரவேலின் ராஜ்யத்தின் எல்லையை சரியாய் தாவீது நிர்ணயித்தார். அவர் காலத்தில் தான் சோதரம் இஸ்ரவேல் சோதரம் மகிமையாய் விளங்கினது என்பதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இன்றைக்கு கர்த்தர் நம்மையும் உயர்த்தும்படியாய் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தை நம் வாழ்க்கையிலே முழுமையாய் சொந்தரித்துக் கொள்ளும்படியாய் நாமும் அவருடைய பலத்த கைக்குள்ளாய் அடங்கி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் அவர் உயர்த்துவார். எனவே அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காயுமே நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா? எங்களை நேசிக்கிற கர்த்தர் அல்லவா? அந்த கிருபைக்காயுமாக்கு நன்றி. ஆண்டவரே, வேதம் எங்களை பார்த்து விதமாய் சொல்லுகிறது அல்லவா? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கைக்குள்ளாய் அடங்கியிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களுடைய நாட்களிலே ஆண்டவரே எங்களை நீர் உயர்த்தும்படியாய் உம்முடைய பலத்தை கைக்குள்ளாய் அடங்கி இருக்கிற கிருபை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாய்
என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் ஆவியானுடைய கிருபை என் கரம் ஆண்டவரே, என் ஆவியானுடைய கிருபை என் மகிமை ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாய் நாங்கள் மறைத்து கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவர் எல்லா நிலைகளில் நீர் எங்களை உயர்த்துவீர் என்கிற ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டல்லவா? அந்த நம்பிக்கையை பிடித்து கொண்டு நாங்கள் நிற்கிறோம். தேவ கிருபை எங்களோடு கூட வரட்டும். இப்பொழுதும் இந்த நாட்கள் முழுவதும் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.